கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கர்த்தர் பிறந்த இந்த நாளை நாம் கொண்டாடும் முகமாக உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்மில் அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமதகப்பனே, இந்த அருமையான காலை வேளை தந்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலைதோறும் 9 கிருபைகள் புதிதாக இருக்கிறதப்பா. அப்பா, நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உங்களுடைய சுத்த கிருபை, உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. கொடாக்குடைய ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் முன்முகமாக நாங்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம் சுவாமி. இந்த நாளை, இந்த நேரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த ஜெபக்குழுவை நீங்கள் ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 25 நாட்களாக கிறிஸ்துமஸை கொண்டாடி ஆண்டவரே, இன்றும் உண்மை மகிமைப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. 2 பேரோ 3 பேரோ நாமத்தினால் எங்கே இருக்கிறோம் அங்கே மத்தியில் இருக்கிறேன்னு சொன்ன தேவன் இம்மானுவேலராக எங்கள் மத்தியில் எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கூட்டத்தை தொடக்கம் முதல் இறுதி வரை நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்கள் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் துதிப்போம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே சோத்திரா, ஆதியும் அந்தமுமானவரே சோத்திரா, ஆதியில் இருந்த வார்த்தையானவரே சோத்திரா, தேவனிடத்தில் இருந்த வார்த்தையானவரே சோத்திரா, தேவனாய் இருந்த வார்த்தையானவரே சோத்திரா, ஆதியில் தேவனோடு இருந்தவரே சோத்திரா, சகலத்தையும் தம் மூலமாய் உண்டாக்கியவரே சோத்திரா, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே சோத்திரா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணின மாம்சமான வார்த்தையே சோத்திரா, கோடா கொடி ஸ்தோத்திரம். மாம்சமான வார்த்தையே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளை எங்களுக்கு நீங்கள் காண செய்த கிருபைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் பிரசன்னமாக இம்மானுவேலராக எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். இதோ உலகத்தின் முடிவு பரிதம் சகல நாட்களும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம். உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முன்னணியிலே பிறந்தவரே ஸ்தோத்திரம். தம்மை தாமே தாழ்த்தியவரே கொடா கொடி ஸ்தோத்திரம். உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கிறிஸ்தியஸின் மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. நான் பிரசன்டேஷன் போடுகிறேன். நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் என்ற பாடல். பக்தரே வாரும் ஆசை ஆவலோடும் நீர் பாரும் ஏ பாலனே. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. தேவாதி தேவா ஜோதியில் ஜோதி மானிட தன்மை நீவே ஜோதியே. தேவகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் துதியும் உண்டாகவும். தந்தையின் வார்த்தை
செய்யவா சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை கம் செய்யவாரும் இயேசுவை. நாம் இன்னொரு பாடலை பாடுவோம். கேள் ஜென்மித்த ராயர்க்கே. கேள் ஜென்மித்த ராயர்க்கே விண்ணில் தோத்தியமேறுதே பாவனாசக சமாதான காரணம் மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போல் கம்பீரித்து பெத்லகேமில் கூடுங்கள் ஜென்ம செய்தி கூறுங்கள் கேள்வித்தராயர்க்கே விண்ணில் தோத்தியமேறுதே. வானோர் போற்றும் கிறிஸ்துவே லோகமாளும் நாதரே ஏற்ற காலம் தோன்றி நீர் கண்ணியிடம் பிறந்தீர் வாழ்க நர தெய்வமே அருள்ளவம் யாரமே நீரிமானுவேல் அன்பாய் பாரில் வந்தீர் மாந்தனாய் கேள்வித்தராயர்க்கே விண்ணில் தோத்தியமேறுதே. அந்த பிரபுவே வாழ்க நீதி சூரியனே மீட்பராக வந்தவர் ஒளி ஜீவன் தந்தவர் மகிமையை வெறுத்து ஏழை கோலம் எடுத்து சாவை நல்ல பிறந்தீர் மறு ஜென்மமளித்தீர் கேள் ஜென்மித்தராயர்க்கே விண்ணில் தோத்தியமேறுதே. மிகவும் மகிமையான பாடல்கள். அருமையாக பாடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த காலை வேளையில சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்துகிறோம். இப்போ யூடியூப், ஃபேஸ்புக், கூகுள் மீட்ல இணைந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைய செய்தி 3 சாஸ்திரிகளை பற்றியது. இந்த 3 சாஸ்திரிகளை பற்றி பைபிள் வாசிக்கும் என்ன புரியுதுன்னா, கிழக்கிலிருந்து வந்தாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, பைபிள் நல்ல உள்ளுக்கு வாசி பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்லி பெர்ஷியா, இன்னைக்கு ஈரான் என்று சொல்றோம்ல, இந்த தேசத்திலிருந்து வந்தாங்க. அவங்கள பற்றி சற்று யோசி பார்த்தோம்னா, அவங்க ஞானிகள் என்று வேதம் சொல்லுது. தமிழில், இங்கிலீஷ் பைபிளில் வைஸ் மென் சொல்லுது. அதாவது ஆஸ்ட்ரானமியில் அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க, அதிகமான ஞானம் உடையவங்க. கணக்கில், மேத்தமெட்டிக்ஸில் ரொம்ப சிறப்பானவர்கள், மிகுந்த அறிவு உடையவர்கள்.
இப்படிலாம் அவங்களுடைய பண்புகள், குணங்கள், ஆற்றல்கள், திறமைகள் இருந்துச்சு. ஆனால் 2000 வருஷங்களுக்கு பிறகு அந்த 3 பேரை நம்ம எதற்காக சிந்திக்கிறோம், பேசுகிறோம்? அவங்களுடைய அஸ்ட்ரானமியில் உள்ள டேலண்ட்ஸா, மேத்தமெட்டிக்ஸில் உள்ள டேலண்ட்ஸா? இல்லை. ஹவு தே ரிலேட்டட் தெம்செல்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். நானும் நீங்களும் எப்படி இயேசுவோட செயல்படுறோம்? How do we relate ourselves to Jesus Christ? That makes the difference in our life. இந்த வாழ்விலையும் இன்னும் ஆயிரக்கணக்கான 2000 வருஷங்கள், இன்னும் நித்திய காலங்களுக்குள்ள எனக்கு உங்களுக்கும் there's one thing that's going to make a difference. How I relate myself. How you relate yourself to Jesus Christ. Hallelujah. இவங்க வானத்தை பார்த்து வானம் இவங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை அவங்க பார்த்து கொண்டே இருக்காங்க. அவங்க பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு மிக பிரகாசமான நட்சத்திரத்தை காண்கிறாங்க. அந்த நட்சத்திரம் சாதாரண இல்லைன்னு புரிஞ்சு கொள்றாங்க. இட்ஸ் ஜஸ்ட் நாட் another star. இது ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரம், ஒரு விசேஷமான செய்தியை கொடுக்குது. This is a message. This is a sign for something very significant. உலக வரலாற்றை மாற்றக்கூடிய ஒரு நற்செய்தியை கொடுக்கும் இந்த நட்சத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஸ்கூலில், காலேஜில் படிக்கும்போது பிளாக் போர்டில் டீச்சர் முக்கியமான பெருசாக அதுவாங்கள, அந்த மாதிரி இவங்களுக்கு பிளாக் போர்டு வந்து ஸ்கை தான் பிளாக் போர்டு. இதில் ஒரு ஹியூஜ் மெசேஜ். இதில் 3 ஞானிகளை பற்றி 3 காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறோம். 3 wise men did 3 important things. இந்த 3 காரியங்களை நீங்கள் பார்க்குறோம். இந்த 3 காரியங்கள் மூலமாக ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல என்னோட உங்களோட என்ன பேசுகிறார்? முதல் விஷயம், ரெஸ்பான்ஸ். இந்த செய்தியை வானத்தில் அவங்க பெற்ற செய்தியை they understood. This is a message from heaven. பரலோகத்திலிருந்து இந்த செய்தி வந்திருக்குது. இதை கவனமாய் கேட்டார்கள். They heard the message, they listened to the message, they read the message intently. கருத்தாய் அவங்க வாசித்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சு, கருத்தாய் வாசித்ததுனால அவங்களுக்கு புரிஞ்சு, இது உலக சரித்திரத்தை, என்னுடைய சரித்திரத்தை இதை மாற்றக்கூடிய செய்தி. அவங்களுக்கு உடனே ஒரு ஆசை, இந்த செய்தியை நம்ம செயல்படுத்தணும். அவங்களுக்கு புரிஞ்சு, இஸ்ரவேல் தேசத்தில், யூதருடைய தேசத்தில் ராஜா பிறந்திருக்கிறார், புது ராஜா பிறந்திருக்கிறார். இவரை போய் பார்க்க வேண்டும் என்று அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம், eager to go and meet and worship him. Praise God. இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க, என்ன ஒரு அருமையான ரெஸ்பான்ஸ். அவங்க இருந்த இடத்துல, ஈரான்ல இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மாசம் டிராவல் டைம். ஒட்டகத்தில் வந்திருப்பாங்க, ஒட்டகத்தில் குதிரை ஏதோ ஒன்று வர்றாங்க. அன்னைக்கு வரும்போது மேக்சிமம் ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடியும். அப்போ கிட்டத்தட்ட 3 மாசம் தொடர்ந்து எவ்வளவு கஷ்டம். யூஸ் பாருங்க, உடம்பு என்ன ஆயிருக்கும். ஒரு மணி நேரம் குதிரை மேல உட்கார்ந்தாலே உடம்புல ஆடி போயிடும். 3 மாசங்க தொடர்ந்து வர்றாங்க. That shows the eagerness to meet the newborn king. Hallelujah. வர்றது சாதாரண காரியம் இல்லை. உடம்பு போனால் பரவாயில்ல, அவ்வளவு திருடர்கள், அத்தனை ஆபத்துகள் இருக்கும்.
nothing. We want to meet the newborn king. Hallelujah. இன்னைக்கு இந்த காலையில வந்திருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை வேலைகள், எத்தனை requirements, இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க. God is going to bless you the same way he has blessed the three kings. Hallelujah. Praise God. இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசையோடு அதை பார்க்க வேண்டும் என்று வந்தாங்க. When they heard the news, when they saw the news that the newborn king is there, they wanted to come and meet, eager to meet. எருசலேம் பட்டணத்துக்கு வர்றாங்க. எருசலேம் வந்து பட்டணம் வந்து பார்த்தா எவ்ரிபடி இஸ் ஆஸ் யூஷுவல், எப்போதும் போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே? அவங்க மெசேஜ் ரொம்ப கிளியர், யூதருக்கு ராஜா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, இந்த செய்தி இந்த 3 சாஸ்திரிகளுக்கும் நற்செய்தி. ஆனா இவங்க வந்து யூதருக்கு ராஜா எங்கே என்று கேட்ட உடனே எருசலேம் உள்ள ராஜா ஏரோது ராஜாவுக்கும் மக்களுக்கும் அது பேட் நியூஸ். ஏரோது ராஜா பயந்து நடுங்கினா. His response, fear, jealousy. வேதம் நல்ல வாசி பார்த்தோம்னா இந்த ஏரோது ராஜா கிட்டத்தட்ட 70 வயசு. இப்ப பிறந்திருக்க ஒரு ராஜான்னு சொன்னா அந்த ராஜா பிறந்து மேல வர்றதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆக போகுது. There was no reason for Herod to fear the newborn king. ஆனா பாருங்க, அவருடைய இயல்பு, பயப்படுற இயல்பு பொறாமை. அவருடைய ரெஸ்பான்ஸ் என்னது? வெறுப்பு. 3 சாஸ்திரியுடைய ரெஸ்பான்ஸ் என்னது? ஆவலாய் வந்து பார்க்கணும். ஏரோது ராஜாவுடைய ரெஸ்பான்ஸ் விரோதம், வெறுப்பு. எப்படியாச்சும் இந்த பிறந்த ராஜாவை காலி பண்ணணும். ஹல்லேலூயா. உடனே ஏரோது ராஜா, வேதம் சொல்லுது, பிரதான ஆசாரியர்களையும் வேத பாரகரையும் அழைத்து, இது என்னது? யூதருக்கு ராஜா என்று கேட்கிறார்களே, இவரை பார்த்தா ஞானிகளாய் தெரியுதே, குறிப்பா இவர்கள் செய்தி வந்தது சொல்றாங்களே, என்ன சொல்றீங்க? இவங்க என்ன சொன்னாங்க பதிலே? ராஜா, எங்களுக்கு தெரியும் ராஜா. we know. வேதம் சொல்லுது, மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எப்ராத்தா என்ற பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள 1000 சிறிதாய் இருந்தோம், இஸ்ரவேலை ஆள போகிற உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். we know. இயேசு கிறிஸ்து ரட்சகர் இந்த பெத்லகேம்ல பிறந்திருக்கிறார். அவருடைய ரெஸ்பான்ஸ் என்னது? நோ ரெஸ்பான்ஸ். இது நற்செய்தியும் இல்ல, துர்செய்தியும் இல்ல. எங்களுக்கு உணர்வே கிடையாது. ஹல்லேலூயா. we know Bible, but we are not eager to meet Jesus Christ. எங்களுக்கு வேதம் தெரியும், எங்களுக்கு சத்தியங்கள் புரியும். இந்த சத்தியம் எனக்கு சந்தோஷத்தை, எனக்கு விடுதலைய, எனக்கு ஒரு ஆவலை கொடுக்கல. I am just like that. இதுதான் மதம். மத தலைவர்களுக்கு அந்த ஆசை வரல. இயேசு இங்க பிறப்பார். எவ்வளவு தூரம்? இவங்க 1500 கிலோமீட்டர் 3 மாசம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க. இவங்க இருக்க எருசலேம் பெத்லகேம் 10 கிலோமீட்டர். காலையில் ஏறினா மத்தியானம் போய் சேர்ந்துடுறான் போய். They were not interested. Praise God. 3 சாஸ்திரியுடைய ரெஸ்பான்ஸ், eagerness to meet and worship. இந்த ராஜாவுடைய ரெஸ்பான்ஸ், eager to destroy the newborn king. இந்த religious people, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் indifference. Hallelujah. என்னுடைய ரெஸ்பான்ஸ், உங்களுடைய ரெஸ்பான்ஸ். இன்னைக்கு காலை வேளையில, இன்னைக்கு எனக்காக பிறந்த பாலகனே,
மேன்மையை துறந்து எனக்காக மனிதனாக பிறந்தவரே, எனக்காக அடிமையின் சாயலை எடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். நன்றி ஆண்டவரே. we worship you. hallelujah. இரண்டாவது இந்த மூன்று சாஸ்திரிகள் செய்தது, they followed the message. நான் பைபிள் வாசிக்கிறேன், நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க, எனக்கும் உங்களுக்கும் ஒரு சத்தியத்தை சொல்லுதே. இந்த சத்தியம் அதன்படி நான் செயல்படணும், நான் கீழ்ப்படினோம். இவங்க அந்த செய்திய, அந்த அடையாளத்தை, நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்காங்க. ஹalleluya, praise God. பாருங்க, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் நட்சத்திரம், இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி ராஜா பிறந்திருக்கிறார். ஆகவே மனுஷிய இயல்புல இவங்க எங்க போயிட்டாங்க? அரண்மனைக்கு போயிட்டாங்க. அரண்மனைக்குள்ள போனா சந்தோஷத்தை இழந்துட்டாங்க. ஏரோது ராஜா பண்ற சதியெல்லாம் பார்க்கறாங்க, சந்தோஷம் போயிருது. இவங்களுக்கு புரியுது, we have come to the wrong place. They were seeking the right thing, but they were looking for it in the wrong place. They were seeking the right thing, but looking for it in the wrong place. நானும் நீங்களும் ஒருவேளை சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம், நானும் நீங்களும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ எதிர்பார்க்க கூடாத இடத்துல நாம் எதிர்பார்க்கலாம். அவற்றிலிருந்து எனக்கு ஆசீர்வாதம், நான் இந்த பொருளை வாங்கினா எனக்கு சந்தோஷம். we are looking for the right thing, joy, good. but தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தவறான இடங்கள்ல, தவறான சோர்சஸ்ல இருந்து நாம அந்த சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, உறவுகளை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கலாம். பிரைஸ் லார்ட். அரண்மனை விட்டு வெளியே வராங்க, மீண்டும் நட்சத்திரத்தை பார்க்கறாங்க, ஆனந்த சந்தோஷம் உண்டாகுதுன்னு வேதம் சொல்லுது. there is joy outside the palace. பிரியமானவர்களே, என்னோட ஆஸ்தியில எனக்கு சந்தோஷம் இல்லை, என்கிட்ட எத்தனை கார், எனக்கு எத்தனை பங்களா இருக்கு சந்தோஷம் இல்லை. எனக்கு சந்தோஷம் கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தர் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து அதை பின்தொடரும் போது சந்தோஷம் வாழ்க்கையில நிறைவா இருக்கிறது. When they were inside the palace, they were disappointed. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு முழுமையான சந்தோஷம் இல்ல, கிறிஸ்து பிறப்பு வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை கொண்டாடல. Just check up. Just check up today. On this Christmas day, check up, check up. நான் ரைட் சோர்ஸ்ல, ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய செய்தியின்படி, ஆண்டவருடைய குரலின்படி, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரின்படி நான் செயல்படுறேனா? Praise God. Hallelujah. மூன்றாவது இந்த சாஸ்திரிகள் செய்த மூன்றாவது, they gave their best. அவங்களுக்கு இருக்கிறதுலே அதிகமானதை, சிறப்பானதை, முதன்மையானதை எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த மூன்று ராஜாக்களை பார்க்கும்போது எல்லா கிறிஸ்மஸ் பிளே இதில் முக்கியமாக ரொம்ப வந்துடும். அது எல்லாருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு தெரியும். முதல் ராஜா என்ன கொடுத்தாரு? தங்கத்தை கொடுத்தார். அது கிஃப்ட் ஃபிட் ஃபார் அ கிங். அதாவது என்னன்னா, அவங்க அக்னாலேஜ் பண்றாங்க, இவர் ராஜா. ஹல்லேலூயா. அவங்க சின்ன குழந்தைய பார்க்குறாங்க, ஒரு ஹம்பிள் சிச்சுவேஷனை பார்க்குறாங்க, அப்பா அம்மாவை பார்க்குறாங்க. இந்த அப்பா பார்த்தா ராஜா மாதிரி தெரியல, இந்த அம்மா பார்த்தா ராணி மாதிரி தெரியல, ஆனால் குழந்தைய பார்த்தா ராஜா மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. அவங்களுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் did not stop them from worshiping the newborn king. Hallelujah. They worshipped him. gift கொடுக்கிற ஒன்று, worship பண்றது மேன்மை. ஹalleluya. இன்னொரு சேர்ந்து ஆமென் சொல்லுங்க. நான் ஆண்டவருக்காக நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், குட் gift. ஆனா அதை விட மேன்மை, அதை விட சிறப்பு worship. ஹalleluya. அவரை பாடி புகழ்ந்து அவரோட உள்ள உறவு ஐக்கியத்தை கொண்டாடுங்க, செலிப்ரேட். ஹalleluya. praise God. கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது ஒரு தூப வர்க்கத்தை கொண்டாந்தார். அதாவது தூப வர்க்கம்னா இஸ் ஃபிட்
the gift is fit for a priest. அவங்க என்ன அக்னாலஜ் பண்றாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க? இவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நின்று தேவனுக்கு அவர் பணி செய்வார். He will serve God. Hallelujah. மூன்றாவது பரிசு வெள்ளை போரம். இது ஒரு மரிக்க போற மனுஷனுக்கு கொடுக்க போற ஒரு சமாச்சாரம். அவங்க என்ன அக்னாலஜ் பண்றாங்க? இவர் தன் எந்த நோக்கத்துக்காக தேவன் அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர். He was born to die as a sacrifice. Hallelujah. பிரியமானவர்களே, 2000 வருஷம் கழிச்சு நானும் நீங்களும் இந்த கிஃப்ட் என்ன கிஃப்ட், இது அர்த்தம் என்ன, இதெல்லாம் பேசுகிறோம். அன்னைக்கு அவங்க புரிஞ்சா, அவங்க சிச்சுவேஷன் அவங்களுக்கு புரிஞ்சா புரியாதா எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், அவங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தினார். ராஜாக்களே, ஞானிகளே, நீ இதை போய் கொடுங்க. நீங்கள் இன்னைக்கு கொடுக்க போகிறத ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சு இயேசு கிறிஸ்துவை, இந்த பிறந்த ராஜாவை வழிபடுறவங்க, ஆராதிக்கிறவங்க, துதிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ். அவர் பிறக்கும்போது அவர் ராஜா, அவர் பிறக்கும்போது அவர் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர், அவர் பிறக்கும்போதே அவர் தன்னை தானே அர்ப்பணிக்கிறவராக பிறந்தார். ஹல்லேலூயா. இந்த 3 ராஜாக்களும் இவளை வர்ஷிப் பண்ணாங்க. they gave the best. இன்னைக்கு ஆண்டவர் என்னோட உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். when I give, when you gave your best, உங்க பெஸ்ட் உங்களுக்கு தான் தெரியும், ஏன் பெஸ்ட் எனக்கு தான் தெரியும். பட் God knows what is best, what is my best, what is your best. Give your best to God, you will get the best. Give your best. ஏன் பெஸ்ட் இவ்வளவுதாங்க, ஏன் பெஸ்ட் அவ்வளவுங்க. Give my best, give your best, God will give his best. Hallelujah. அவருடைய பெஸ்ட் என்னது? என்னுடைய பெஸ்டை காட்டிலும் பல மடங்கு சிறந்தது. அவருடைய பெஸ்ட் என்னது? உங்களுடைய பெஸ்டை காட்டிலும் பல பல மடங்கு பெரியது. Hallelujah. He will give the best joy this Christmas. Amen. சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு உண்டான முதன்மையான உங்களுக்கு தரேன் ஆண்டவரே. நீங்க நிறைவான சந்தோஷத்தை எனக்கு தாங்கப்பா. Hallelujah. Praise God. ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருந்துச்சு. கிறிஸ்மஸ் அப்போ யார் நல்ல சிறப்பான பரிசை கொடுக்குறாங்களோ அப்போ ஆலயத்து மணி தன்னால் அடிக்க துவங்கிரும் அப்படின்ட்டு. கிறிஸ்மஸ் சர்வீஸ் நடக்குது, காணிக்கை கொடுக்க வர நேரம் வருது, லைட்டெல்லாம் லோவர் பண்ணுறாங்க. ஆல்டருக்கு முன்னாடி பெரிய ஒரு வட்டத்தை வைக்கிறாங்க. இந்த வட்டத்துக்குள்ளே யாராலும் போய் என்னன்னாலும் போய் வைக்கலாம். அவங்க வச்ச பெஸ்ட்னு சொன்னால் மணிக்கூண்டில் ஆலயத்தில் உள்ள மணிக்கூண்டு தானாக பெல் அடிக்க துவங்கிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் போய் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களோட பெரிய பணத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. சில பேர் அவங்களுடைய விவசாயத்திலேருந்து வந்த பெரிய ஒரு பழத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. சில பேர் தன் கழுத்தில் போட்டு விலையுயர்ந்த ஒரு ஆபரணத்தை போடுறாங்க. பெல் அடிக்க எல்லாரும் ஆவலாக இருக்காங்க. இன்னும் பெஸ்ட் கொடுக்குறோமே இன்னும் ஆவலாய் காத்து கொண்டிருக்காங்க. ஒரு பையன் போகிறான், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. இந்த பாக்கெட்டில் கைவிட்டு பார்க்குறான், அந்த பாக்கெட்டில் கைவிட்டு பார்க்குறான், ஒன்றும் வரல. என்ன பண்ணுறான்? அந்த வட்டத்துக்குள்ள அவனே போய் நின்றுறான். அந்த வட்டத்துக்குள்ளே அவனே நான் தான் காணிக்க அப்படின்னு நிற்கிறான். டங் டங்னு உடனே பெல் அடிக்க துவங்கிறது. எல்லாம் ஒன்று லைட்டை போட்டு பார்க்குறாங்க. எல்லா பெரிய மனுஷனை போட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ பெல் அடிக்குது. உள்ள போய் பார்த்தா அந்த வட்டத்துக்குள்ளே இந்த சின்ன பையன் இருக்கிறான். ஹல்லேலூயா. He gave his best. ஹல்லேலூயா. நானும் நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் என்னுடைய பெஸ்ட்டை தர்றேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு பெஸ்ட்டை தருவீங்கப்பா. இந்த வாரம் துவக்கத்தில் இந்த மண்டே 21 டிசம்பர் 2020
ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கிரகங்கள், 2 பிளானட்ஸ், ஜூபிட்டர் அண்ட் சேட்டன் க்ளோஸ் கன்ஜக்ஷனில் வந்துச்சு. 2 பிளானட்ஸ், ஜூபிட்டர் அண்ட் சேட்டன், 2 ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. இது பெரிய ஒரு விஷயமா சொன்னாங்க. இது 367 வருஷங்களுக்கு பிறகு இவ்வளோ க்ளோஸாக வருது. ஒன்ஸ் இன் 20 இயர்ஸ் கொஞ்சம் பக்கத்தில் வரும். ஆனால் இந்த வருஷம் என்ன விசேஷம்னா, they came very close to each other. Close constellation. இது என்ன சொன்னாங்க, ஒரு பேர் வச்சாங்க இதுக்கு, கிறிஸ்மஸ் ஸ்டார் அப்படின்ட்டு. பிரிமாண்டே, இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் இவங்க பேர் வச்சது எங்கேயோ இருந்துச்சு, அது பக்கத்தில் வந்துச்சு. பிரைஸ் காட். ஆனால் இந்த 3 சாஸ்திரிகள் வந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் எங்கேயோ இல்லை, அவர்களை வழிநடத்தி வந்தது. இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரோ அந்த இடம் வரைக்கும் வந்துச்சு. ஹல்லேலூயா. God guides me. வேதம் சொல்லுது, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், சாஸ்திரிகளை வேறு வழியாய் போக செய்தது நட்சத்திரம். A different way. இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களையும் என்னையும் நான் அர்ப்பணிக்கும் போது, when I give my best, when you give your best, God directs us in a new way of life. வேறு வழியாக. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சாஸ்திரிகள் வேறு வழியாய் போனாங்க. When they worshiped God. Hallelujah. When you worship God, your way of life is different. Your way of life is very close to Jesus Christ. Your way of life is satisfying. Your way of life is pleasing to God. Hallelujah. Praise God. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்காக பிறந்தவரே, நன்றி அப்பா. இந்த கிறிஸ்மஸ் சந்தோஷத்தை எங்க வாழ்க்கையில், எங்க இதயத்தில் நிறைவாய் ஊட்டிருக்கா தோதரம் சுவாமி. இந்த காலை வேளை எங்களோடு பேசுறதுக்கா நன்றி அப்பா. How do I respond to the Christmas message? How do I respond to the Christmas message? நாங்க இந்த சாஸ்திரியில போல ஆவலாய் வந்து உம்மை பணிந்து கொள்கிறோம் அப்பா. Eager to worship you. We find joy in worshiping the newborn King. Hallelujah. ரெண்டாவது, looking for the right blessings at the right place. நீங்க தான் எங்களுடைய ஆசீர்வாதம். Hallelujah. We look forward to blessings. We look forward to joy of Christmas only from you, God. மூன்றாவது, ஆண்டவரே, எங்களுடைய முதன்மையானவளை உமக்கு தர்றோம் அப்பா. We belong to you. I belong to you. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? I belong to Jesus Christ. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? I belong to Jesus Christ. Hallelujah. Praise God. நிறைவான கிறிஸ்மஸ் சந்தோஷத்தை எங்க மத்தியில் தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. எங்க மூலமாக எங்க உள்ளத்து சந்தோஷம் என் குடும்பத்தினரை தொடுவதாக, என் உற்றார் நண்பர்களை தொடுவதாக, என் சமுதாயத்தை தொடுவதாக, இயேசு மூலம் பிதாவே. ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி, நீர் நடக்கலாம், நீர் நடக்கலாம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நம்பிக்கை சொல்வேன். அவருடைய வேடு கணிக்கும், பாலாக்கும் கொலை நோய்க்கும், பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார், அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். செட்டிலின் கீழே அடைக்கலம், அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் போவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம், அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது.
அது உன்னை உன் அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து உன் கண்கள் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த 3 சாஸ்திரிகளை பற்றி பார்த்தோம். They traveled a very long distance through risky roads. கர்த்தர் அவரை வழி நடத்தினார். எந்த ஆபத்தும் அவரை மேற்கொள்ளல. ஹல்லேலூயா. நாம நீங்க ஒருவேளை ரிஸ்கி சர்க்கம்ஸ்டான்ஸ் வழியாக கடந்து செல்ல வேண்டியதா இருக்கலாம். கர்த்தர் அவரை வழி நடத்தினார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. ஒரு நிமிஷம் குடும்பத்தில் ஒவ்வொருத்தையும் ஒரு மனசுல அப்படியே யோசிங்க. வாதை என் குடும்பத்தினரை அணுகாது, வாதை என் குடும்பத்தினரை அணுகாது, வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது, வாதை என் உற்றார் சுற்றார் நண்பர்களை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசு நாமத்துல கொரோனா வைரஸை என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். என் தெருவிலிருந்து விரட்டுகிறேன். The name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸை என் ஊர்ல விரட்டுகிறேன். என் ஊர்லிருந்து விரட்டுகிறேன். The name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸை என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். The name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். In the name of Jesus. The name of Jesus. கொரோனா வைரஸை கட்டி உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். உலகம் தராத அன்பை தருவாகிய இயேசு பாலா என்ற பாடல் மிகவும் அருமையான ஒரு பழைய பாடல். பாடுவோம். உலகம் தராத அன்பை தருவாயே இயேசு பாலா, பலமில்லை என்ற நெஞ்சில் அருள் கோரும் தேவ பாலா, கரை காண துன்ப வெள்ளம் புரண்டோடும் வேளை வந்தேன், இரு கைகள் நீட்டி என்னை அருகில் அணைத்து கொண்டீர். உலகம் தராத அன்பை தருவாயே இயேசு பாலா, பலமில்லை என்ற நெஞ்சில் அருள் கூறும் தேவ பாலா, வானோர்கள் சேனை பாட மேய்ப்பர்கள் தேடி வந்தாய், மாமன்னர் பொன்னும் தந்தாய், நான் என் செய்வேன் இயேசு பாலா, என் உள்ளம் உன் சொந்தம் பாலா, உலகம் தராத அன்பை தருவாயே இயேசு பாலா, பலமில்லை என்ற நெஞ்சில் அருள் கூறும் தேவ பாலா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான நாளை காண செய்த கிருபைக்காக கொடை ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, ஆபிரகாம் உம்முடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்று சொல்லியிருக்கீங்களே சுவாமி. நாங்களும் இந்த நாளை கண்டு களிகூற எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக, உங்களுடைய இரக்கத்துக்காக, உங்களுடைய தயவுக்காக கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த பாடலில் பாடியிருக்கிறது போல ஆண்டவரே, இன்று செய்தியை கேட்டதே போல நாங்கள் எங்களுடைய பெஸ்ட்டை எங்களையே நாங்கள் உமக்கு கிஃப்டாக தருகிறோம் சுவாமி. நீங்க உண்மையே கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆதியில் இருந்த வார்த்தை ஆனவர், ஆதியிலே தேவனோடு இருந்தவர், தேவனுக்கு ஈடாக இருந்தவர் ஆண்டவரே, மாம்சமாக எங்கள் மத்தியில எளிமையாக, மிகவும் எளிமையாக ஆண்டவர் ஒரு ஏழை கோலமாக கந்தை துணியிலே பொதிந்து முன்னணினே எங்களுக்காக பிறந்தீரே. கொடி ஸ்தோத்திரம். எப்படி நன்றி செலுத்தினாலும் பத்தாது ஆண்டவரே. மாத்திரமல்ல, உண்மையே எங்களுக்காக கொடுத்தீர் ஆண்டவரே. சிலுவையிலே அரிக்கப்பட்டு முழு ரத்தத்தை எங்களுக்காக, உங்களுடைய ஆவி ஆத்மா சரித்தை எங்களுக்காக கொடுத்தீங்க ஆண்டவரே. இறக்கிறதுக்காகவே பிறந்த மனுவேலரே, கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் வாழ்க 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 என்று நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மை பணிகிறோம் சுவாமி. இந்த ராஜாக்கள் ஞானிகள் உண்மை பணிந்தார்கள் ஆண்டவரை, மேய்ப்பர்களும் உண்மை பணிந்தார்கள் சுவாமி. அதுபோல நாங்களும் உண்மை சாஷ்டாங்கமாக தொழுது கொள்கிறோம் சுவாமி.
சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. ஆமாண்டவரே, சாஷ்டாங்கமாக உம்மை தொழுகிறோம் சுவாமி. மாத்திரமல்ல, எங்கள் உள்ளத்தையே எங்களையே நாங்கள் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில், இந்த கிறிஸ்மஸ் காலத்திலிருந்து ஆண்டவரே, நாங்கள் உண்மையே முழுமையாக ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில கடைக்கொள்ள, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்க கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. புதிய பாதையில் அந்த ஞானிகளையும் நடத்தி சென்றது போல் எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த நட்சத்திரம் எப்படி அவர்களுக்கு ஆண்டவரே வழிகாட்டினதோ அது போலவே ஆண்டவர் நீங்கள் தான் ஆண்டவர் எங்கள் விடுவெள்ளி நட்சத்திரம். நீங்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் தான் எங்கள் அருணோதயம் ஆண்டவரே. எங்களை வழிகாட்டி, எங்களை நடத்தி, எங்களை போஷித்து அற்புதமாக இந்த வருடம், இந்த 2020 மார்ச்சிலிருந்து ஆண்டவரே, இந்த ஜெபம் ஆரம்பித்ததிலிருந்து எங்களை அற்புதமாக வழிநடத்தி வருகிறீர் சுவாமி. எங்களை காப்பாற்றி வருகிறீர் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து வருகிறீங்க ஆண்டவரே. கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த கொரோனா காலங்களில் ஆண்டவரே எங்களை அற்புதமான பாதுகாவலை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சுவாமி. அது எப்படின்னே சொல்ல முடியும். எங்களுக்கு அரணும் கோட்டையும் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை நீர் சுவாமி, எங்கள் நம்பிக்கை நாயகன் நீர் ஆண்டவர். எங்கள் ஆத்தும நங்கூரம் நீர் ஆண்டவர். என்ன பிரச்சனை வந்தாலும் ஆத்தும நங்கூரத்தை நாங்கள் நோக்கி வரோம். நங்கூரம் போட்ட உடனே சுவாமி எல்லாம் காமாயிருது ஆண்டவர். கொடி ஸ்தோத்திரம் ராஜா, கொடி ஸ்தோத்திரம். மகிமைக்கு ஆண்டவரே அளவே இல்லை சுவாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த கொரோனா காலங்கள் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள், வெளிதேசத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மருத்துவர்கள் எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வதி ஈட்டப்பட்ட கரம், உயர்த்தப்பட்ட கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி. இந்த கூட்டத்தை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்களுக்கு எல்லாரையும் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, விசேஷமாக கேன்சர் நோயில் கஷ்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீங்கள் பரிபூர்ண சுகத்தை தாங்க. இந்த ஜெபக்கூடத்தில் இருக்கிறவங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவர். எனக்கு கொடுத்த அற்புத சுகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுக்கு அளவே இல்லை சுவாமி. எப்படி ஸ்தோத்திரம் சொல்கிறதே தெரியல சுவாமி. ஜூன் ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட கேன்சர், எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட், எவ்வளோ பயங்கரம். ஆகஸ்டில் ஆண்டவரே, ஆகஸ்ட் வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் ஆண்டவரே. அதுக்கப்புறம் அற்புதமாக கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து இன்று வரை ஆண்டவரே சுகமாக என்னை ஆண்டவரே உங்களுடைய அண்டையிலே வைத்து கொண்டிருக்கிறதுக்காக கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் 2 பேரும் இணைந்து இந்த ஊழியங்களை அநேக வருடங்கள் ஆண்டவரை உமக்குள்ளாக உம்முடைய வழிநடத்தலோடு நாங்கள் செய்ய கிருபை செய்யுங்க. ஊழிய திட்டங்களை தாங்க, எல்லையை பெரிதாக்குங்க, விரிவாக்குங்க. உமக்கே கொடி ஸ்தோத்திரம் ஆண்டு. கரத்தை நாங்கள் பிடித்து ஆண்டவர் எங்கள் இருவர் ஒருவரோடு இணைந்து நாங்கள் இந்த ஊழிய பாதையில் செல்ல கிருபை செய்யுங்க. உம்முடைய நட்சத்திரம் எங்களை வழி நடத்தட்டும் சுவாமி. ஆண்டவர், அற்புதமான ஒரு புதிய பாதையில் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒப்பில்லா திரிகிறா அந்த பாட்டு பாடலைன்னா கிறிஸ்மஸே கிடையாது. என்ன அப்படி ஒரு நமக்கு அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை பாடி நாம் கூட்டத்தை நிறைவு செய்வோம். ப்ரெசன்டேஷன் போடுகிறேன், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வந்துச்சு.
night, holy night, Son of God, love's pure light, radiant beams from thy holy face, with the dawn of redeeming grace. Jesus, Lord, and thy birth. Jesus, Lord, and thy birth. மிகவும் அருமையான பாடல். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த இராவுக்கு ஒப்பே கிடையாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் கூட்டத்தை நிறைவு செய்வோம். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். Wish you a very happy Christmas and a Happy New Year. Hallelujah. Hallelujah. God bless you. Hallelujah.